Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா Amazonோட saree collections மற்றும் மாவு வந்து புளிச்சிச்சு அப்படினா என்ன பண்றது? புளிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மள்ட்ட மாவு நம்ம அரைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாவும் புளிச்சு போச்சு அப்படினா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதை வேஸ்ட் பண்ண மனசே வராது இல்லையா? சோ அதுக்காக என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் புளிக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ரெண்டு டிப்ஸையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மாவு புளிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஓரலா சொல்றேன். சோ மாவு பாத்தீங்க அப்படினா புளிக்காம இருக்கணும் அப்படினா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்ல அப்படினா நீங்க என்ன பண்ணணும் அப்படினா தண்ணியில வச்சு அதுக்கு மேல வைக்கலாம். இதுதான் வந்து நம்ம பழைய காலத்துல இருந்து கடந்து வந்த பாதைன்னு சொல்ற மாதிரி பழைய காலத்துல இருந்து கடைபிடிச்சிட்டு வந்த அந்த விஷயங்கள் வந்து அதுதான். தண்ணியில வச்சு மாவு வைப்பாங்க. அதுக்கு அப்புறமா நம்ம அதுவும் பண்ணி புளிக்குது. அதுக்காக நாங்க என்ன பண்றது? வெயில் அதிகமா இருக்கு அப்படினா அதிகமா மாவு கண்டிப்பா புளிக்க செய்யும். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்க அதுல என்ன பண்ணணும் அப்படினா தண்ணிக்குள்ள வச்சிட்டு அந்த மாவுல ஒரு 2-3 வெத்தலையை உள்ள வச்சு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு மாவு புளிக்காம இருக்கும். இல்லைங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்களுக்கு வெத்தலை கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாழை இலை இருக்குல்ல, அது நிறைய பக்கம் வந்து வளைஞ்சு கிடக்கும்ல. ஸோ அந்த வாழை இலையை கட் பண்ணி சின்ன சின்ன இலையாக பிட்டாக கட் பண்ணி இதில் நீங்கள் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் எடுத்து பாருங்கள், அந்த மாவு புளிக்கவே செய்யாது. ஸோ அதுவுமே வந்து சூப்பரான ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா மாவு புளிச்சிருச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன தான் அதை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? அதுக்கான டிப்ஸ் பார்ப்போம். மாவு ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை தோசை, உங்களுக்கு வெங்காய தோசைலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சையாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைனா வெங்காயத்தை வதக்கிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா முட்டை தோசையாக ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிடும். முட்டையை வந்து 2 உடச்சி மாவோட கலந்து நம்ம சாப்பிட்றத நான் சொன்னேன். ஸோ இல்லை எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, வேறு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாவு கூட கொஞ்சமாக அரிசி மாவும் கூடவே கொஞ்சம் கடலை மாவும் கலந்துட்டு தோசை ஊற்றுங்க. மாவோட புளிப்பு அப்படியே எடுத்துரும். இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது, அரிசி மாவு கடலை மாவுலாம் என்னால் சேர்த்து செஞ்சுட்ருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சட்டுன்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சமாக அதில் பால் கலந்துட்டு அந்த மாவை வந்து நீங்கள் தோசை ஊற்றுங்க. அது பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்லை, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பாலை கொஞ்சமாக நீங்கள் கலந்துட்டு தோசை ஊற்றி பாருங்கள். சுத்தமாக மாவோட புளிப்பே உங்களுக்கு தெரியாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அமேசானோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இத பார்க்கலாம். சாரீஸ் எல்லாமே லைட் வெயிட்டா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சாரீஸ் பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனந்த ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ளூ தான், வான ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம்ல. சூப்பரான கலர். எனக்கு எடுத்தோடே ஃபர்ஸ்ட் இந்த சாரீக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சாரீ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிட் சுத்தமாகவே கிடையாது. எனக்கு சாரியில் இந்த சாரியில் பிடிச்ச ஒரு பெரிய ப்ளஸ்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போவுமே வெயிட்லெஸ்ஸான சாரீ தான் ரொம்ப பிடிக்கும்ன்றனால சாரியில் வெயிட்டு சுத்தமாக இல்லை. அதே மாதிரி டிசைன்ஸு சூப்பராக இருக்குது. பார்டர் அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ சான்ஸே இல்லைங்க, இந்த அளவுக்கு சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக இது எல்லாராலையுமே வாங்கி கட்டக்கூடிய ஒரு அளவுக்கு ப்ரைஸில் தான் இருக்குன்றனால சாரியுமே ரொம்ப ஒர்த்தான ஒரு சாரீ, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின்லேயுமே வாஷ் பண்ணிக்கக்கூடிய சாரீ தான். ஸோ வாஷிங் மிஷினில் போட்டாலும் நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தான் நமக்கு வந்து இதோடைய டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நம்பி நீங்கள் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலர் க்ரீன் கலர். இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை விடையுமே இது ரொம்பவே அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு கலர். ஸோ சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸ்க்கு இவ்வளோ ஃபேன்சியான சூப்பரான சாரீஸ் கிடைக்குதுன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது. சாரீஸுமே வந்து வெயிட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ. டிசைன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு 1 டைம் 2 டைம்ஸ் கட்டணுன்னா கூட போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கம்மியான சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் இருக்குன்றனால ஜஸ்ட் வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கட்டுறதுக்கே இது போதுமானது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி வந்து நம்ம வேறு சாரீஸ்லாம் கட்டணும்னா கூட நம்ம இது மாதிரி எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாக ரெட்டில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ரன்னிங்கில் வருது. ரன்னிங்கில் வந்து ஃபுல் க்ரீனும் மேலே வந்துட்டு ரெட் கலர் பார்டர், கீழே ரெட் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப கான்ட்ராஸ்டான கலராக இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. முந்தானி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. உண்மையாக முந்தானி
அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. ஃபுல்லாக பெரிய பெரிய மாங்காய் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ள சின்ன மாங்காய் கொடுத்துருக்காங்க, நிறைய பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரீஸை விட சாரீஸோட பார்டர் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. பெரிய பெரிய பார்டர் வச்சு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக நீங்கள் இந்த சாரீ வாங்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ எனக்கெல்லாமே வந்து நல்ல பெரிய பார்டர் வச்சு கட்டணும்னா ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கலர் சாரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சாரீஸ் வந்து ஃபுல்லாகவே கட்டி அந்த இதுக்கான பிக்சர் வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணேன். நான் கட்டி இல்லை, ஸோ மாடலிங் அவங்க கட்டி நான் அவங்களோட பிக்சர் வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணேன். நீங்கள் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து சாரீஸ் எல்லாமே இப்படி தான் கிடச்சிருக்கு. கையில் வந்த சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மேலே போட்டு காமிக்க பாருங்கள், இப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க கட்டி காமிச்சிருக்கப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபுல் ரன்னிங்கில் வரக்கூடிய டிசைன்ஸு. மேலே வந்து ப்ளூ கலர், உள்ளுக்குள்ள மிளகாப்பழ கலர் மாதிரி நல்ல ஒரு திக்கான ஒரு ரெட், ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரெட்டுன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது கலரு. அதுக்கப்புறம் முந்தானியுமே வந்து ப்ளூ கலரில் ரொம்ப அட்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரன்னிங் ஃபுல்லாகவே நமக்கு இது மாதிரி தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் வந்து நல்ல சாரியுமே பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாக இருக்குது. ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லணும். நல்ல வந்து வெயிட் இருக்கவங்க கூட நல்லா கட்டலாம். நல்லா வெயிட்டான ரொம்ப பாடி ஸ்ட்ரக்சரில் இருக்கவங்க கூட இதை தாராளமாக கட்டலாம். நம்ம ப்ளவுஸ் கிழிச்சிட்டா கூட நல்ல சாரி வந்து லென்த்தாகவே இருக்குது. பாருங்கள், இதுதான் முந்தானி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ப்ளூ கலரில் கொடுத்து உள்ளுக்குள்ள நிறைய பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க அவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ரன்னிங் சொல்கிறத விட முந்தானின்னு சொல்கிறத விட முந்தானிக்கு கீழே கொஞ்சம் நமக்கு மேலே இந்த இதெல்லாம் வருது, ஃப்ளீட்ஸ் வரைக்குமே வரும் போல இருக்குது. இதுதான் வந்து நமக்கு ஆக்சுவலாக ப்ளவுஸ் ஃபுல்லாக ப்ளூ கலரில் வருது இல்லை, இதுதான் வந்து நமக்கு ப்ளவுஸாக வருது. ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா கைக்கு டிசைன்ஸ்லாம் தனியாக கொடுக்கல. ஸோ அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ரெட் கலர் சாரியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ப்ளூ கலர் சாரி, அதில் உங்களுக்கு தனியாக நான் வந்து முந்தானி விரிச்சு காமிக்கல, அதுக்காக இதை காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தானி அதுக்கப்புறம் மேலே உள்ள ஃப்ளீட்ஸ் இந்த அளவுக்கு வந்துடுது. அதுக்கு மேலே ரன்னிங்க்கு கீழே உள்ள ஃப்ளீட்ஸ்க்கு தான் வந்து நமக்கு இந்த அந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு வருது. ஸோ அது வரைக்குமே மேலே ஃபுல்லாகவே நம்ம அது மாதிரி மேலே உள்ள அந்த ரெட் கலர் கட்டுற மாதிரி தான் வரும். ஆஃப் வரைக்குமே ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ மாதிரி ஹாஃப் சாரீ கட்டினா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாடலிங்கில் நமக்கு இந்த சாரீஸ் வந்து வருது. நான் உங்களுக்கு சைடில் நான் அந்த மாடலிங் ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் கட்டியிருக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டு பார்க்கணும் போலயே தோணுது. ஸோ ஆக்சுவலாக நேரடியாக பேசின வாய்ஸ் எல்லாமே பின்னாடி ஓவர் சவுண்டாக இருக்கனால தான் நான் பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த வந்து 3 சாரீஸாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 3 சாரீஸ் பார்த்துட்டோம். இதுவுமே காம்போ ஆஃபர்ஸில் வந்து 3 சாரீஸ் தான். ரேட் வந்து நாங்கள் அங்கே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோட்டே ஒரு எல்லோ கலரில் என் கைக்கு கிடைக்குது. ஸோ இதுலேயுமே வந்திருக்க 3 கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிக்கவே முடியாது, ரொம்ப சூப்பரான கலர்ஸாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிங்க், அதாவது ஒரு ராணி ரோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பஞ்சு மிட்டாய் கலர்னு சொல்ல முடியாது, அது மாதிரி இல்லாமல் இது வந்து ரோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலர், அதுக்கப்புறம் இந்த கலர், அதுக்கப்புறமா வந்து ஒரு எல்லோ கலர். ஸோ இது 3மே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து சூப்பராக கான்ட்ராஸ்ட்டாக அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் இந்த எல்லோ கலரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், பார்டர் வந்து எந்த அளவுக்கு லென்த்தியாக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பார்டர் பெருசாக கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சாரீ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நல்ல எல்லோ கலர், அதுலேயுமே வந்து ஒரு லைட் க்ரீன் கலர், அதாவது சிந்தாமணி க்ரீன் சொல்லலாம், அது அப்புறம் பிங்க் கலரில் வந்து ஒரு பூவாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டிசைன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் வந்து மேட்சிங் ப்ளவுஸ் வருது. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த பார்டர் வந்து கைக்கு மட்டும் கட் பண்ணி கூட தைச்சிக்கலாம். நான் வந்து அது மாதிரி தான் சில சமயங்களில் பண்ணுவேன். ஸோ கைக்கு வந்து தனியாக வந்து இல்லை அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சமாக கிழிச்சிட்டு நம்ம கைக்கு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ரன்னிங் ஃபுல்லாக இது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பார்டர்னு சொல்கிறேன், திருப்பி போட்டு காமிச்சிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம். ஓகே, திருப்பி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வரிசையாக நமக்கு அந்த ஃப்ளார் டிசைன்ஸ் வருது. மேலேயும் கீழேயும் வந்து நல்ல பெரிய பார்டராக வச்சு ஒரு பார்டர். இது வந்து ஆக்சுவலாக வந்து காட்டன் கிடையாது, ஒரு ஷிஃபான் கிளாத் மாதிரி இருக்குது. கிளாத் உண்மையிலே சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கையில் நம்ம எடுக்கும் போதே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் வந்து இந்த ப்ரௌன் கலர் தான் நமக்கு வருது. முந்தானி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா சாரீஸுமே வந்து அவ்வளோ சூப்பரான சாரீஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல
ஃபேன்சியான சாரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்த கலர் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்டான கலர் தான். ஸோ நல்ல ஒரு நேவி ப்ளூ கூட வந்து ஆரஞ்சு கலரில் பார்டர் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாரீஸுமே எடுத்து உங்களுக்கு காமிக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. ஏன்னா எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியான சாரீஸாக இருக்குது அப்படின்றனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆரஞ்சு கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ப்ளூ கலர் ரன்னிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து லைட்டாக மைனூட்டாக பிளாக் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ப்ளூ தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் வந்து இதில் இல்லை. இதுதான் ப்ளவுஸ் பாருங்கள். இதில் வந்து கைக்குமே செம்ம தனியாக டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு நம்ம கட் பண்ணி தைக்க தேவையில்லை. முந்தானி வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் முந்தானி பாருங்கள் சூப்பராக இருக்குது. முந்தானியில் வந்து ஃபுல்லாகவே லைன்ஸ் மாதிரி போட்ட டிசைன்ஸ் வந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்த எந்த சாரீஸ்லையுமே எதுவுமே டிசப்பாயின்மெண்ட் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே மைனஸ் கிடையாது. எல்லாமே ப்ளஸ் தான். இன்றைக்கி பார்க்குற அவ்வளோ சாரீஸுமே அவ்வளோ சூப்பர்னு தான் சொல்லணும். திரும்ப சூப்பர்னு தான் சொல்லணும். சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே ரன்னிங் வந்துட்டு இது மாதிரி தான் நமக்கு வருது. ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம மேலே போட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு பார்டர் வந்து நல்லா பெருசாக ஆரஞ்சு கலரில் நமக்கு பார்டர் வந்துருக்கு. கலர் வந்து கலர் கான்ட்ராஸ்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா வந்து ஒயிட்டாக இருக்கவங்களாம் கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் ராணி ரோஸ் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இதில் ஃபுல்லாக வந்து பிளாக்குமே கலந்து வரனால அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு பட்டு சாரி விரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது எனக்கு வீடியோ பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது ஒவ்வொரு சாரீஸுமே. ஸோ பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு கோல்டன் கலர், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர், அதுக்கப்புறம் பிங்க்கு லைட் ஷேடில் வந்து ஒரு கோல்டன் கலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கோல்டன் சாரீ மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இதுதான் வந்து ரன்னிங்க்கு வருது. ரன்னிங்க்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் இது கட்டும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டு. கண்டிப்பாக இதில் உள்ள சாரீஸ் அவ்வளோ செம்ம சூப்பர். இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எடுத்துருக்கோன்னு. எனக்கு உண்மையிலே இதில் உள்ள இது முந்தானி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா கொஞ்சமாக கைக்கு வந்துட்டு நம்ம இதில் தான் கட் பண்ணி வச்சுக்கணும் பார்டரில். பட் அவங்க கைக்கு தனியாக எதுவுமே கொடுக்கல. ஸோ அது வந்து இதில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் மேலே போட்டோன்னா சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்த எல்லா சாரீஸுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாமே நம்ம பார்த்த சாரீஸு எல்லாத்தையுமே 1-2 மடித்து வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக இதில் பார்த்த எல்லா சாரீஸுமே நீங்கள் ரொம்ப பிடிச்சிருப்பீங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்னதாக நம்ம சேனல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதில் என்ன சாரீஸ் வாங்கியிருக்கீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன். நம்ம பார்த்த சாரீஸ் எல்லாத்தையுமே ஓவராலாக நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.